வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு ஷார்ட் ஈட்ஸ், அதாவது டிஃபன் வெரைட்டி சேர்ந்தது தான். இது வந்து நம்ம மெரினா பீச்சு இல்லை வேறு பீச்லலாம் போனீங்கன்னா இந்த பீச் சுண்டல்னே விற்கும், அதை வாங்கி சாப்பிடுவோம். ஜென்ரலி இதோட கன்சிஸ்டன்சி, அந்த கொடுக்குற பதம் அதெல்லாம் பார்த்தா நமக்கு பீச்சில் சாப்பிட்டா அவ்வளோ பிடிக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம அந்த பீச் சுண்டலை வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்றத நான் இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ஸு. நீங்கள் இதை கற்றுக்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி காட்டுங்க. ஈவன் உங்களோட லவ்டு ஒன்ஸோட லீவ் டேஸில் நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இதை எப்படி ஈஸியாக செய்யலான்றத வாங்க இப்போ பார்க்கலாம். இருக்கிற அந்த காஞ்ச பச்சை பட்டாணி இல்லைன்னா வெள்ளையாக இருக்கும்ல அது. இப்போ நான் இது வந்து 2 அழகு, அதாவது 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை நான் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிட போகிறேன். ஒரு 6 to 8 hours நல்லா ஊறட்டும். இது நீங்கள் வெள்ளை கலர் பட்டாணி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி 6 hours to 7 hours இது ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நல்லா நான் திருப்பி ஒரு 2 times நல்லா வாஷ் பண்ணிட போகிறேன். இப்போ அதை நான் வேக வைக்க போகும்போது நல்ல தண்ணியில் தான் வேக வைக்க போகிறேன். அது எதுக்குன்றதை நான் சொல்கிறேன். பட் 2-3 times நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு விசில் விடலாம். எப்போவுமே நீங்கள் சுண்டல் சாப்பிட்ற பதத்துக்கு வந்து இப்போ ஒரு 4 விசில் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து 6-7 விசில் விடுங்க. ஒரு லெவல் ஹையாகவே இருக்கட்டும். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் குழஞ்ச மாதிரியும் இருக்கணும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில் விட சொல்கிறேன். இப்போது ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். தண்ணி எப்படின்னா, இப்போ இந்த சுண்டல்லேருந்து ஒரு கொஞ்சம் அளவு ஜாஸ்தியாக இதை ஊற்றிட்டு, நல்ல தண்ணி தான் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துறேன். இந்த சுண்டலுக்கு உங்களுக்கு ரொம்ப போட வேண்டாம், எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. வேணும்னா கூட அப்புறம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நான் வந்து ஸ்டீம் குக் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி 4 விசில் விடுற இடத்துல நான் இப்போ 6-7 விசில் விட போகிறேன். மசாலா சுண்டலுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நல்ல ஆனியன் ஒரு 4லேருந்து 5 கொஞ்சம் மீடியம் சைஸு நல்லா பொடிசாக சாப் பண்ணிக்கோங்க. கேரட்டு 2 கேரட்டு மீடியம் சைஸு நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். டொமேட்டோஸ் வந்து 3 மீடியம் எடுத்திருக்கேன். ரொம்ப அதாவது ரொம்ப பொடிசாக இந்த மாதிரி அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமானது பார்த்திங்கன்னா, நம்ம மாங்காய் அதை வந்து திருவி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அரை மாங்காய் கூட போதும். இப்போ நான் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் ஒரு மாங்காய் கிட்ட எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் மட்டும் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போதைக்கு இருக்கட்டும், நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணும்போது எப்படின்னு சொல்கிறேன். வந்துருச்சு, இப்போ எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் ஏன் நல்ல தண்ணி யூஸ் பண்ண சொன்னேன்றதை இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இதில் வந்து இதை நல்லா இப்படி குழச்சி விடணும். ரொம்ப ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வேறு ஏதாவது டேப் வாட்டர் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ நல்ல தண்ணியே இதுக்கு யூஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதை நான் நல்லா வேக விட்டதுனால நான் தனியாக எடுத்து கொஞ்சம் சுண்டலை எடுத்து மேஷ் பண்ண போகிறதில்ல. இப்படியே ஒரு 2 வாட்டி பண்ணதுனால இப்போ பாருங்கள் நல்லா மேஷ் ஆகிருக்கு. இப்போது நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி இதில் சேர்க்க போகிறேன். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். இது கொதிக்கும். இந்த டைமில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, நம்மக்கிட்ட இருந்த இந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் என்ன பண்ண போகிறேன், உங்ககிட்ட ஏதாவது பாவ் பாஜி மசாலா இல்லைனா சப்ஜி மசாலா ஏதாவது இருந்தால் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்மக்கிட்ட இருக்கிற சாம்பார் பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் வரத்துக்கு மஞ்சள் பொடி. சில டைம் நம்மக்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்ததுன்னா நம்ம சாம்பார் பொடி இல்லைன்னா அந்த சப்ஜி மசாலா ஆட் பண்ணுற இடத்துல அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ கொதி வரணுங்க. தண்ணி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. நம்ம பீச்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஹீப்பாக இருக்கும் இந்த சுண்டல். அது பக்கத்தில் நல்லா தண்ணியாக இது பண்ணியிருப்பாங்க. அது எப்போவுமே உங்களுக்கு வந்து கொதிக்க விட்டுட்டே இருப்பாங்க. என்ன ஆகும்னா, சர்வ் பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம இதை கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு தான் இந்த வாட்டரை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் ஆறினோடனே கொஞ்சம் நீங்கள் சர்வ் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வந்து ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிக்க போகுது பாருங்கள். இந்த டைம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற டொமேட்டோஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பொறுத்தவரையும் என்ன பண்ணலான்னா, இனிஷியலாக வந்து ஒரு 3/4 போர்ஷன் ஆட் பண்ணிவிடுங்க.
ஏன்னா கால் போர்ஷன் நம்ம வந்து எல்லாருக்கும் பிளேட்டில் கொடுக்கும்போது அது மேலே அப்படியே சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்கணுங்க, அதனால் இதையும் இந்த டைமில் ஆட் பண்ணிடலாம். கொதிச்சுட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட்டு நம்ம கேரட். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இவங்க ராவாக யூஸ் பண்ணுறாங்களேன்னு நினைப்பீங்க. பட் இதில் இருக்கிற ஹைலைட்டே இதுதாங்க. இது வந்து இந்த இது கொதிக்கும்போது, இந்த கிரேவி கொதிக்கும்போது இது பாயில் ஆகும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கேரட் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் கொதி வந்தோடனே நெக்ஸ்ட்டு வந்து மாங்காவை கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தெரியுதா உங்களுக்கு? இப்போ எல்லாமே இதை நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நேரம் இது கொதிச்சதுன்னா அப்படியே கொஞ்சம் பாயில் ஆகி கொஞ்சம் வந்து நமக்கு சாலடில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா தலன்னு கொதிக்குது. நீங்கள் போட்ட பட்டாணி வந்து நல்லா பாயில் ஆகியும் இருக்குது, பாதி மேஷ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியும் கொடுத்துருக்கு. லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம அந்த மாங்காய் சீவி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த மாங்காய் வந்து நீங்கள் ரொம்ப கொதிக்க விடணுன்றது இல்லை, கொத்தமல்லி போடுற மாதிரி கடைசி ஸ்டேஜில் போட்டுட்டு ஆஃப் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் சர்வ் பண்ணும்போது எப்படி பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். நான் இதை வந்து என்ன கன்சிஸ்டன்சியில் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் எடுத்து ஹாட் கேஸில் போட்டுடுறேன். எங்கள் வீட்டில் கெஸ்ட் இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு தான் வரப்போகிறாங்க. ஸோ நான் இந்த மாதிரி ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு, இந்த டைமில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மிச்ச பச்சை ஆனியனை மேலே போட்டு வச்சுருங்க. ஸோ தட் அவங்களுக்கு சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஓமப்பொடி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏதாவது கார்ன்ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்குங்க. இது கெஸ்ட் வரத்துக்காக நம்ம ஹாட் கேஸில் போட்டு மூடி வைக்கிறோம். இது இப்போ சர்விங்க்கு பாருங்கள், மேலே இந்த மாதிரி ஓம்பொடி தூவி எப்போ நீங்கள் சர்வ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் போட்டு கொடுங்க. இதில் மொத்தமாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி சாகி ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணிட்டு இதை இப்போ சாப்பிட போகிறோம். வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா, அது நல்ல ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் வச்சுட்டு நீங்கள் ஹாட் கேஸ்லேயே இதில் வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ஃபேக்ட் நமக்கு வந்து ஒரு கப்பில் அவங்களுக்கு சர்வ் பண்ணணுன்னா கூட அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லா வந்து நம்ம பீச்சில் சாப்பிட்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஓமப்பொடி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் மிக்சர்னு ஒன்று இருக்கும்ல, அதை மேலே தூவிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி ஆனியன்ஸை வந்து கொஞ்சம் பச்சையாக நம்ம நறுக்கினதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட போகும்போது அதை மேலே தூவி கொத்தமல்லி போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டிஷ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குன்றதை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை.